அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, இப்போ வந்திருக்கவங்க சிவகங்கை மாவட்டம் இரும்பாலிங்கிற கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க. இவங்களுடைய கஷ்டத்தை பற்றி நாம் சொல்லணும், அவங்களுக்கு எப்போ தெளிவு கிடைக்குங்கிறத சொல்லணும், அவங்க எப்போ நிம்மதி அடைவாங்கங்கிறத சொல்லணும். கடன் பிரச்சனையால் வந்திருக்காங்க, மகன் மருமகள்களால் சங்கடத்தில் வந்திருக்காங்க. இது நடக்குமா நடக்காதா, இது இவங்களுடைய ஒரு கேள்வி. ஐயா, இதில் ஒரு சோழி, இதில் இந்த 12 கட்டத்துக்குள்ளே வைங்க, இதை விட்டுருங்க. இதை விட்டுட்டு இதுக்குள்ளே 12 கட்டத்தில் எதுனாலும் வைங்க. இப்போ ஒரு வச்சுருக்கிறது ரிஷபலக்கணம். ரிஷபராசி ரிஷபலக்கணத்தில் எவன் ஒருவன் பிறக்கின்றானோ அவனுக்கு முன்ஜென்ம ஆன்மாவுடைய தொடர்பு உண்டு. இந்த பிறப்பு, போன பிறப்பு, அதுக்கு முந்தின பிறப்பு. குரு அசுர வீட்டிலும் அசுர குரு தேவ வீட்டிலும் பரிவர்த்தனை ஆகிக்கிட்டாங்க, மீனத்துலேயும் ரிஷபத்துலேயும். அப்போ முதல்ல உங்கள் லைஃப் நல்லா இருந்திருக்கும். பிள்ளைகள் கல்யாணத்துக்கு அப்புறமே கஷ்டம் வந்திருக்கும். என்னென்னைக்கு சுபகாரியம் வைக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்கள் வீட்டில் ஒரு சங்கடம் வந்திருக்கும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த சிம்ம லக்கணமாக இருந்து 7ல் போய் சனி ராகு காம்பினேஷனாக இருக்கிறதுனால 7ல் சனி இருந்தால் திடீர் திருமணம் பேர். திடீர் திருமணம், யாரோ ஒருத்தவங்க, உங்கள் அப்பா தாத்தா, உங்கள் அத்தை சித்தி, அம்மாவுக்கு தாய் தகப்பன், அவங்களுடைய சித்தி, இந்த உறவு முறை உள்ளவங்கெல்லாம் யாரோ ஒருத்தவங்களுக்கு திடீர் திருமணம் நடந்திருக்கும். திடீர் திருமணம்னா டக்குன்னு என்ன காரணம்னே தெரியாது, அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்திருக்கும். அப்படி நடந்திருக்கா? சின்ன மகனே அப்படி தான் செஞ்சானா? என்ன செஞ்சான்? அவனா கல்யாணம் பண்ணி திடீர் திருமணம். சரி, உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும்போது எப்போவாது தீ பிடிச்சி எரிஞ்சதா? யார் எங்கே தீ பிடிச்சி எரிஞ்சு? சீர் கொண்டுற கொட்டைகளை பிடிச்சிருச்சு. அப்போ இதெல்லாம் எனக்கா தெரியாது. அப்போ ஒரு சுபகாரியம் நடக்கும்போது ஒரு தீ பிடிக்குதுன்னா அந்த வீட்டில் ராகு சரியில்லைன்னு அர்த்தம். அது போக 7ல் சனி இருந்தால் திடீர் திருமணம். எந்த லக்கணத்துக்கும் 7ல் சனி இருந்தால் திடீர் திருமணம். அது இதுக்கு என்ன காரணம்? ஒரு அம்மா உங்கள் வீட்டில் சாமி ஆடி இருக்குது, உங்கள் தாத்தாவோ பாட்டி வழியிலையோ ஒருத்தவங்க சாமி ஆடி இருக்காங்க. அந்த சாமி ஆடினதை இவங்க நிறுத்திட்டாங்க. இனிமேல் சாமி வரக்கூடாது, ஆடக்கூடாதுன்னு நிறுத்துகிறாங்க. அப்போ நிறுத்தும்போது இந்த சங்கடம் வந்துடுது. அதனுடைய பலாபலன் எப்போவுமே சாமியை நிறுத்தினோம்னா சுபகாரியத்தண்ணி தீ பிடிக்கும், மாட்டு கொட்டம் தீ பிடிக்கும். அந்த சுபமான நிகழ்ம்போதெல்லாம் உங்கள் வீட்டில் ஒரு அழுகையும் கண்ணீரும் வந்துக்கிட்டே இருக்கும். சரிதானா? இப்போ நீங்கள் ஒரு 10, 14 லட்சம் 20 லட்சம் கடனில் வந்திருக்கீங்க. ஒரு கை இந்த சோழி எடுத்து வைங்க. ஏசாரி சிவம், மிதுனம், கடகம். மக நட்சத்திரம் 2ஆம் பாதம் வந்திருக்கு. மகம் 2ஆம் பாதம். அப்போ கேது தான். கேதுங்கிறது ஒரு பிள்ளையார் கோயில் சம்மந்தப்பட்டதோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். அது வீட்டுக்கு தெற்கு பக்கம் இருக்கா வடக்கு பக்கம் இருக்கா? கொஞ்சம் தள்ளி. அது எவ்வளோ தூரத்துக்குள்ளே இருக்கும்? கடைசி, அவ்வளோதான். அந்த சந்துக்குள்ளே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அந்த பிள்ளையார் கோயிலுக்கு நீங்கள் பொறுப்பில் இருந்தீங்களா? இல்லைன்னா அது ஊர் கோயிலா? ஊர் கோயில். அந்த கோயிலில் எப்போவாது தலைமை பொறுப்பில் யாராவது இருந்து வெளியேறினாங்களா? அதெல்லாம் முந்தி இருந்திருக்கும், உங்களுக்கு தெரியல. இப்போ உங்களுக்கு மருமகளால் பிரச்சனை. அந்த பிரச்சனைன்னு சொல்கிறத விட ரூபா கொடுத்துட்டாங்க, அந்த ரூபா வருமா வராதா, இதுதான் உங்களுடைய கேள்வி. இந்த ரூபாயை ஏமாற்றிட்டு போயிடுவாங்களா, இல்லை அந்த ரூபா திரும்பி வருமா அப்படின்னு கேட்குறீங்க. ஒருத்தர் 4 லட்சம் கொடுத்துருக்காங்க, ஒருத்தவங்க 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் இந்த பணமெல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் குலதெய்வத்தை கும்பிடணும். அந்த குலதெய்வம் வியாழக்கிழமை கும்பிட சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒரு முறை கும்பிட்டு வந்திருக்கீங்க, சரிதானா? அப்போ இந்த கும்பிட்டு வந்ததுனால இந்த பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துருச்சு. பணம்
கிடைப்பதற்கு வாய்ப்பு வந்துருச்சு. நீங்கள் ஒரு கை எடுத்து வைங்க. ஏசரசம் புதனம் கடகம். இப்போ பூரா 4ஆம் பாதம் வந்திருக்கு. பூரா 4ஆம் பாதம் சிம்ம ராசி. அப்போ உறுதியாக இந்த பணம் கிடைச்சிடும். ஆனால் 2 பிரிவாக கிடைக்கும். இதுக்கு வந்து உங்கள் வீட்டு வழியில் முருகன் பேரில் யாராவது இருக்காங்களா? முருகன் ஒரு குழந்தை மையம் இருந்திருக்கா, அவன் இறந்து போயிட்டான். நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இந்த பகுதியில் யாருக்காவது வலி இருக்கும், முதுகுக்குள்ள வலி, சிரமங்கள், மூச்சு விட முடியாது, இந்த மாதிரி கஷ்டம் இருக்கும். இந்த அமைப்பை பார்க்கும்போது அந்த முருகன்கிறவருக்கு நீங்கள் ஏதாவது உங்களால் என்றைக்காக போனீங்கன்னா ஒரு ஈமக்கிரியை செஞ்சுக்கிங்க. ஈமக்கிரின்னா ஏதாவது ராமேஸ்வரம் போய் சாமியை கும்பிட்டு வாங்க. ஏன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை எப்போவாவது ஒரு அடிதடியோ வெட்டு குத்தோ இருந்திருக்கும். அதில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக சிக்கலில் மாட்டியிருப்பாங்க. இருந்துச்சா தெரியுமா? இவங்க முன்னாடி நடந்திருக்கு. அதை வெளியே சொல்ல முடியாது. ரைட்டு தானே, அதாகவே இருக்கட்டும். அந்த முருகன் அப்படிங்கிற உங்கள் குழந்தை மகனுக்கு பேர் சொல்லி கேட்டேன் பார்த்தீங்களா, அவருக்கு நீங்கள் ஒரு ஈமக்கிரியை செஞ்சுக்கிங்க. எப்போயா ராமேஸ்வரத்தில் போய் குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு வாங்க. உங்களை என்னமும் செய்யாது, நிச்சயமாக காப்பாற்றும். இந்த ரூபா வந்துடும். அதுவும் ஒரு 98 நாள் 100 நாளைக்குள்ளே அந்த பணம் வந்துடும். சரிதானா? நிச்சயமாக நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் கடன் தீரும். இனிமேல் வறுமை இருக்காது.